ஹாய்ங்க, நான் பிரியா. சேலம் சரவணா ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் இருக்குங்க. அதில் தான் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. 2 சிலிக்கான் பேக் வந்து 340 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு. அதனால் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். நான் போடும்போது நிறைய கலர்ஸ் இருந்ததுங்க. அப்புறம் கரெக்டாக அவங்க ரீச் பண்ணும்போது கலர்ஸ் எல்லாம் முடிஞ்சது. இந்த கலர் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்கங்க. அதனால் இந்த 2 கலரையும் வாங்கிட்டேன். ஒரே நாளில் கொரியரும் வந்துருச்சு. நல்லா இருக்குங்க. லஞ்ச் பேக்காக கொடுத்து விடலான்னு சொல்லி தான் வாங்கினேன். ஆனால் லஞ்ச் பேக் கொடுத்து விடும்போது வண்டியில் எல்லாம் கீழே விழுந்துடும், க்ளோஸாக இல்லாதனால, அதனால் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்மளுக்குன்னு மட்டும் எப்படி தான் வருதுன்னே தெரியலைங்க. இந்த பிராணிகள் வந்து நம்மளை விட்டு போகிற மாதிரியே தெரியல. நிறைய பூனை சுற்றுதுங்க. அந்த பூனையோட குட்டியாட்டிருக்குது இந்த பூனை. டெய்லி வந்து கத்திகிட்டே இருந்தது. சரி பாவம்னு சொல்லி அவர் பால் வைக்க சொன்னார். நான் சாப்பாடு எப்படி இருந்தாலும் கீழே தானே போட போகிறோம், அதனால் ஒரு துளி வச்சு பார்க்கலான்னு சொல்லி வச்சுட்டு பார்த்தாங்க. முக்கால்வாசி சாப்பிட்ருச்சு. சரி சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்து பார்க்குறேங்க. அந்த குண்டால் பாதி சாப்பாட்டை காணோம். கருப்பு கலரில் ஒரு பூனை இருக்குங்க. அது பார்த்தாலே பயமாக இருக்கும். நம்ம கதவை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்னா அது வாட்டுக்கு ஜாலியாக நடந்து வீட்டுக்குள்ளே வருங்க. நம்ம துரத்தி விட்டாலுமே போகிறதில்ல. யாரோ வளர்த்துவாங்க போல். பக்கத்தில் நிறையா இருக்குது. அது வாட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்குது. பாலை ஃபுல்லாக குடிச்சு போட்டுங்க. பாருங்கள், அந்த மிஷின் மேலே ஏறி ஜம்பமாக உட்காந்து கத்திகிட்ருக்குது. பாலை குடிச்சிட்டு போயிடுன்னு பார்த்தாங்க, படுத்துட்ருக்குது. அப்புறம் நான் துரத்தி விட்டு அது என்னை பார்த்து முறைச்சிட்ருக்குதுங்க. அப்புறம் எனக்கு பயமாயிடுச்சு. நான் உள்ளுக்குள்ளே வந்துட்டேன். லட்சிதாவும் ஜோஷ்னியும் ஹோம்ஒர்க் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்கங்க. அதனால சரி ஏதாவது படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ப்ரைமில் வந்து இட்லி கடை வந்து படம் வந்திருந்தது. பெருசாக டிஃபன் செய்கிற வேலையும் இல்லைங்க. ஏன்னா காலையிலேயே சாம்பார் வச்சுருந்தேன். நைட்டுக்கும் சாம்பார் இருந்தது. சரி கூட தோசை மட்டும் ஊற்றிக்கலாம், உட்காந்து படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு இருந்தோம். டைம் பாஸ் ஆச்சுங்க நல்லாவே. சரிங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.